ஆட்சியின் இந்த நகையை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற நோக்கமோ என்னமோ அந்த எண்ணத்தின்படியே ஆட்சிக்கு 4மே ஆம்பளை பசங்க, பொண்ணே கிடையாது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆட்சிக்கு பின்னால், ஆட்சிக்கு மரணத்துக்கு பின்னால் ஒவ்வொருத்தரும் பங்கு போட்டுக்கொள்ள உள்ள நிறைய புதையல் இருக்குது அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற மருமக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. அப்படியான அரங்குக்குள்ளே ஆட்சி நகைப்பெட்டியை கொண்டு போய் வச்சுட்டு போயிடுது. மணிமேகலையும் வந்த ஃபோட்டோ எடுத்த மகிழ்ச்சியில் கிளம்பி போயிடுறான். அந்த கோட்டை வீட்டிலேருந்து மணிமேகலை போன 3வது நாள் உள்ள ஒரு மரண ஓலம் போல் ஒரு அலறல் சத்தம். ஆட்சி கதறி துடிக்குது. என்ன கதறி துடிக்குதுன்னா, அந்த சிவப்புக்கல் முத்துக்கள் பதிச்ச அந்த காப்பை காணா. இது யாரும் திருடிட்டு போயிருக்க வாய்ப்பில்லை உள்ளே வந்து. ஏன்னா உள்ளே வந்து திருடிட்டு போயிருந்தால் மொத்தமாக அம்புட்டு நகையும் காணா போயிருக்கணும். சரியாக அந்த இது மட்டும் எப்படி போச்சு, மணிமேகலை வந்து பார்த்துட்டு போன அன்னைக்கு பூட்டி வச்சதுக்கப்புறம் அது மட்டும் காணா போயிருக்கு அப்படின்றப்போ ஒரே மரண ஓலமாக இருக்குது. அன்னைக்கு அந்த வீட்டில் விளக்கு ஏற்றலை. பாட்டி ஒரு மூலையில், ஆட்சி ஒரு மூலையில் உட்காந்து இருக்குது. எந்த புரியாத ஒரு சூழ்நிலையில் மனநிலையில் உட்காந்துருக்கு. அந்த இரவு அமாவாசை. ஒரு இளம்பெண் நகை நிறைய அணிஞ்சு அந்த முனியப்பன் கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறா. முன்னாடி சுருட்டு புகை வழிகாட்டியது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் முடிக்கிறாங்க.